ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா என்னோடய ஸ்டைலில் சாம்பாருங்க. ஒரு சாம்பார் வைக்கிற கடாயில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டுக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. எப்பயுமே காய் வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு காயை வேக வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கடலெண்ணெய் ஊற்றி நல்லா பெனஞ்சு 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம பருப்பு வேக வச்சுக்கிறோம், ஏற்கனவே 2 விசில் வச்சுருக்கோம், அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. பெருங்காயமும் புளியும் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடாயிலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் கொஞ்சமாக மிளகு சீரகம் போட்டு சாம்பார் தாளித்து பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்த வாட்டி அதே மாதிரி தான் செய்வீங்க. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார், அதை தூக்கி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. சோறுக்கும் சூப்பராக இருக்கும், தோசை இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.